श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाकृपया प्राप्तमोक्षाश्रवन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमर्पिणवतीं वन्दे करुणाकरुणालयम् वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं सोऽधिमपवर्गस्त्रिवर्गयोः अञ्जनाद्रीश्वरदयाम् अभिष्टोमिनिरञ्जनाम् जीवनं जगतां जीयात्किमप्यपगतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाख्यं मगा பண்டைநாம் மறையும் வேள்வியும் கேள்விப் பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புலருடலினும் கொண்டல் மாறுதமும் குறைகளேழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாகி நின்ற பெருமான் அரங்கமா நகரமன் தானே வாராவருவாய் வருமில் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவுதாயடியே நாவியகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர இணையாண்டாய் திருக்குழந்தை கூறா உனக்கால் பட்டுமணியே நம் குழல் வேணும் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருண்யசாதாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசும் மத்திய கவிதா மனசாரிணः சின்வன் ராம கதாநாதம் கோணயாதி பராம் கதிம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जयत्याभिदशन्द्रासत्त्वान्द्वविध्वंसमोदया प्रभावान् सीतया देव्या परमं योगवाक्यः सोगं दविक्रं सुहृदिं पुरुषं ऋषुर्युमिन्द्रो நாகம் கவிராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டனம் மகனாகிய ஆவழி பேரிய ஓர் காகம் பிழைத்திட நடிவே செய்த காகுங்களே தஸ்ய து ஏவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரஸ்ருதः. தசரத மகா சக்கரவர்த்திக்கு எல்லா விதமான செழிப்பும் அந்த தேசத்தில் இருந்தது. அவரும் வேதத்தை அத்தியனம் பண்ணவர், சாஸ்திரங்களும் நன்கு தெரிந்தவர். மந்திரிகளும் நல்ல மந்திரிகளாக அமைஞ்சாலாம். அவளுக்கு நல்ல சமயத்தில் நல்ல ஆலோசனை கூறி தேசத்தை நன்கு வழிநடத்தும்படியான மந்திரிகளும் அமைஞ்சார். எல்லாம் இருந்தும் கூட தஸ்ய து ஏவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரஸ்ருதः. புத்திரன் வேணும்னு தபஸ் இருந்தாராம். தபஸ் பண்ணி புத்திரனை பெற்றுக்கணுங்கிறதான ஒரு ஆசை. எதுக்கோசரம் அப்படின்னு கேட்டா,
வம்சவிருத்தி ஆகணும், நம்முடைய இக்ஷ்வாகு வம்சம் தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்கோசரம் அப்படி கேட்டாராம். இங்கு பல தர்மசாஸ்திர விசாரங்கள் எல்லாம் இருக்கு. மனுஸ்மிருதியிலே ஒரு விதமா சொல்லியிருக்கு, வேதத்தையும் ஒரு விதமா சொல்லியிருக்கு. வேதத்தை அனுசரித்து மனுஸ்மிருதி சொல்றது, வேதத்தை அனுசரிச்சும் மனுஸ்மிருதியை அனுசரிச்சும் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படியே சொல்றது. வம்சவிருத்திக்காக புத்திரன் வேணும்னு தபஸ் பண்ணார் தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னா, மனுஸ்மிருதி என்ன சொல்றதுன்னு பாருங்கோ. 3 கடன்களை போக்கிவிட்டு மோட்சத்துக்கான சிந்தனையில இறங்குங்கோ அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. ரிணாணி 3 அபாகிருத்திய, ரிணாணின்னு சொன்னா கடன்கள்னு அர்த்தம். இந்த 3 கடன்களை அடைத்த பிறகு மனஹா மோக்ஷே நிவேசயேது. இந்த 3 கடன்களை அடைக்காத வரையில் மோட்சத்தில் மனசு போகலன்னா பரவாயில்லைன்றார் மனுஸ்மிருதி. அப்படின்னு இங்க சொல்லி இருக்கு. இவருக்கு எல்லா விதத்திலையும் ஒரு குறைச்சல் கிடையாது. ஆக வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு, இக்ஷ்வாகு வம்சத்தை விருத்தி பண்றதுக்கான ஒரு புள்ள பிறந்தா தேவையில்லைங்கிறதான ஒரு ஏக்கம். இவர் இவ்வளவு தர்மம் தெரிஞ்சவராக இருக்காரே, தர்மத்தை தெரிஞ்சவோடு மட்டுமல்லாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கவும் அனுஷ்டிச்சிருக்கார். அப்படிப்பட்ட இவருக்கே பிள்ளை கிடைக்கலையே, ஆக புத்திரன் கிடைக்கணும்னு சொல்றது சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தமும் ஜெயநகர்ல சுமார் 40 வருஷத்துக்கு முன்னால திருக்குழந்தை ஆண்டவனும் முக்கூர் ஐசங்கரும் ஆசிரமத்தில் சந்திச்சின்ற போது ஒரு பெரிய விவாதம் நடந்தது. 2 பேருக்கும் விவாதம்னா சாஸ்திர விவாதம். இவர் உடனே எங்கேயோ போயிடு சாஸ்திர விவாதம் நடந்தது. அப்ப நிருசிம்மனுடைய வைபவத்தை ஆண்டவனை சொல்ல சொல்லி ஐசங்கர் திருச்செவி சாத்தியாச்சு. நிருசிம்ம வைபவத்தை இங்கதான் சொல்லணும், இங்க சொல்லி கேட்கறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அப்ப நிருசிம்ம வைபவத்தை ஐசங்கர் ஆண்டவனை சொல்லிட்டு ஆண்டவன் உபன்யாசம் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு நிருசிம்மாவதாரத்தை பத்தி ஐசங்கர் சாதிச்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு ஆண்டவன் ஐசங்கர்ட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லியாச்சு. அதையும் இந்த தசரதனுடையதான புத்திர சோகத்துக்கும் ஒரு சம்பந்தப்படுத்தி ஒன்று சொல்ல போறேன், நீங்க அப்ப கேளுங்கோ. மனுஸ்மிருதி சொல்றது, ரிணாணி 3 அபாகிருத்திய, 3 கடன்களையும் அடைத்த பிறகு மோட்சத்துக்கு போறதுக்கு வேண்டியதான காரியங்கள்ல மனசை பிரவர்த்தி பண்ணுங்க, ஈடுபடுத்திக்குங்க. மனஹா மோக்ஷே நிவேசயேது. அதன் பிறகும் மோட்சத்துல மனசை செலுத்தல என்ன அப்படின்னு கேட்டா, மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கு, அனபாகிருத்திய மோக்ஷந்து சேவமானஹா விரஜத்யதா. செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டா வைராக்கியத்தை வரவழைச்சுண்டு மோட்சத்துக்கான அத்தியாத்ம விஷயத்தை, வேதாந்த விஷயத்தெல்லாம் விசாரம் பண்ணி யாரால எது முடிகிறதோ, பக்தி முடிஞ்சா பக்தி யோகம் பண்றது, இல்லைன்னா சரணாகதியை பண்றது, மோட்சத்துல மனசை ஈடுபடுத்திக்கணும். அப்படி இல்லைன்னாக்க மறுபடியும் கீழே தள்ளப்பட்டுள்ளான் இவன். மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கிறபடிதான் நாம 3 விதமான கடன்களையும் நாம அடைச்ச பிறகு மோட்சத்துக்காக நாம் செய்ய வேண்டியதான உபாயத்தில் நாம் எல்லாம் இறங்கி இருக்கோம். சில பேருக்கு குழந்தையா இருக்கும் பொழுதே பரநியாசம் ஆகிடுறது. இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்.
இதுக்கு பிரகலாதன் மூலமான பதில திருக்குழந்தை ஆண்டவன் எப்படி சாதிச்சார், அதுதான் ஆண்டவனுடைய உபன்யாசத்திலையும் அடிக்கடி சாதிச்சாகும். அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இங்க சொல்றேன். என்ன திடீர்னு கர்ஷனம் அப்படின்னு ஐசிங்கர் கேட்டார். துளசி தோட்டத்தில் ஐசிங்கர் எழுதியிருந்தார். அப்போ பெங்களூரில் மடம் அப்போ கிடையாது, ஜெயநகரில் ஆசிரமம் இருந்தது. மடம் அப்போ இல்லை, வைஷ்ணவ சபான்னு இப்போ இருக்கிற பெங்களூரில் இருக்கிற மடம் அப்போ வைஷ்ணவ சபாங்கிற பேரில் அப்போ இருந்தது. அப்போ துளசி தோட்டத்தில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் துளசி தோட்டம்னு இருக்கு. எல்லா ஆச்சாரியால் இருந்தாலும் அங்கே தான் தங்குவான். இஞ்சிமேடு ஐசிங்கரே அங்கே தங்கியிருக்கார். தேவழுந்தராண்டம் சஞ்சாரம் பண்ணி கர்நாடக தேசத்தில் அங்கே தங்கியிருக்க. துளசி தோட்டத்தில் கோயில் இருக்கு, சன்னதி இருக்கு. அந்த இடத்துல தங்கியிருந்தாச்சு. ஆண்டவன் ஜெயநகர்லேருந்து ஒரு 100-200 பேரோடு அங்கேருந்து நடந்து துளசி தோட்டத்துக்கு ஏறி ஐசிங்கரை பிரார்த்தித்து ஜெயநகர் ஆசிரமத்தில் வந்து அங்கே பெருமாளை ஏழை பண்ணி அங்கே திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சு. எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சு ஐசிங்க. எத்தனை நாள் வேண்டுமானாலும் இங்கே எழுந்துள்ள இருக்கலாம், நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கா சிக்ஷா இல்லான்னா. ஓ அவ்வளவு பணம் சேர்ந்து போச்சு ஆசிரமத்தில்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு. எல்லாம் அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு பாருங்க. சிஷ்யால் ஆராதிக்கிறேன்னு தானே சொன்னேன், சிஷ்யால் ஆராதிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை இந்த கடன்களை முடிச்சுட்டு அங்க பிரகலாதன் விஷயமா என்ன ஆண்டவன் சாதிச்சார் ஐசிங்கர் ரொம்ப ரசிச்சு கேட்டார். நிசும்பனை ஆராதிக்கணும்னு என்ன திடீர்னு கர்ஷனம் இங்க அப்படின்னு கேட்டார். திடீர்னு என்ன தோணித்து திடீர்னு நிசும்பனை ஆராதிக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்றேன், பாகவதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ஆண்டவன் பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து நிசும்மனுடைய அவதாரத்தை பற்றி பேசி அந்த நிசும்மனுடைய ஆராதனத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. அதை சொல்லிடுறேன், இன்னைக்குள்ள சொல்லிடுவேன். இன்னைக்கு இது பிரகலாதன் விஷயம் வந்ததுன்னு இன்னைக்கு சொல்லிடுவேன். நிசும்மாவதாரம் வந்துடுவேன். அப்படி 3 கடன்களை அடைத்த பிறகு மோட்சத்துக்கான மனசை இவன் அதில் செலுத்தணும் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லிருக்கு. ஆக மோட்சத்தை 3 கடன்களை அடைத்த பிறகும் அதற்கான காரியத்தில் ஈடுபடலைன்னா இவனுக்கு என்ன வரும் அப்படின்னு சம்சாரமாகிற குழியிலே மறுபடியும் தள்ளப்படுவான். அந்த காரியத்தை மோட்சத்துக்காக செலுத்தவில்லை என்றால் ரிணானி த்ரீணி அபாகிருத்ய மனஹா மோக்ஷே நிவேஷயேதி அப்படின்னு சொல்லி இருக்கு. எல்லாம் இருந்தும் கூட ஒரு குறைச்சலும் கிடையாது தசரத சக்கரவர்த்திக்கு. இப்படி தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லி இருக்கு. நம்ம இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு வம்சவருத்தி இல்லாமல் ஒரு புத்திரனை நாம அடையாமல் இருந்துட்டோமே, மறுபடியும் சம்சாரத்தில் இவன் பிறவியை எடுக்க போறாங்கிற துக்கம் இல்லை. வம்சத்துக்கு விருத்திக்கு ஒரு குழந்தை இல்லையே. சுதா அர்த்தம் தப்பியமானஸ்ய நாசீது வம்சகர சுதஹாம். சுதஹாங்கிற சப்தம் 2 தடவை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நேத்திக்கு. பிள்ளைக்கோசரம் தபஸ் பண்ணார், வம்சவிருத்திக்கோசரம் பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட்டார். 2 இடத்துல சுதஹா சுதஹான்னு வரும். அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த அர்த்தத்தையும் இன்னைக்கு சூக்ஷ்மமாக சொல்ல போறேன். இப்படி 3 கடன்கள் இருக்கு. பிறக்கும் பொழுதே 3 கடன்களோடு பிறக்கிறோம்னு வேதமும் நமக்கு சொல்லித்து. மனுஸ்மிருதியில் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி வேதமும் சொல்லித்து. ஜாயமானோவை பிராமணா திரிபிகி. பிறக்கும் பொழுதே 3 கடன்களோடு நாம் பிறக்கிறோம். அந்த 3 கடன்களையும் நாம் அடைக்கிறோமான்னு அடைச்சிடும். வேதாத்தியனம் பண்ணுறோம், யாக யஜ்ஞங்கள் பண்ணுறோம், சந்ததி விருத்தியாகுது. அதுக்கோசம்தான் கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லி இருக்கிறபடி கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும். நான் அப்படியே இருந்துடுறேன், எனக்கு கல்யாணம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. வேத விகிதமான கர்மா அது.
வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி அப்பதான் 3 கடன்களும் போறதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. பிரம்மச்சரியேன ரிஷிபியா, பிரம்மச்சாரியாக இருக்கான், வித்யார்த்தியாக இருக்கான், வேதாத்தியனம் பண்றவனாக இருக்கான். அந்த வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடன்களை அழைச்சிடணும், தீர்ந்து போயிடும். அத்தியனம் பண்ணி முடிச்சாச்சுனாக்க ரிஷிகளுக்கப்பட்ட கடன்கள் போயிடுறது தான். பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா, யஜ்ஞத்தினால யாக யஜ்ஞம் பண்ணி தேவர்களை திருப்தி பண்ணிவிடலாம். நாமெல்லாம் இப்போ யாக யஜ்ஞம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம ஒன்றும் இது மூடலையே, ஹோம குண்டம்லாம் ஒன்றும் இல்லையே. யஜ்ஞம் எங்கே பண்ணிருக்கோன்னு பிரதி தினமும் கிரகஸ்தன் உபாசனம் பண்ணுறானும் இல்லையோ, அதுவே ஒரு யஜ்ஞம். அதன் பிறகு பஞ்சமகா யஜ்ஞம்னு இருக்க தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் ஒரு யஜ்ஞம். அந்தந்த தேவதைகளை குறித்து யாகம் பண்ணாலும் அதுவும் ஒரு யஜ்ஞம் தான். பிரதானமானது அந்தந்த தேவதைகளை குறித்து குறிப்பிட்ட யாகங்களை பண்ணுறது. ஆனால் அந்த தேவதைகள் கொடுக்கிற பலனை எதிர்பார்க்காமல் பகவானுடைய பிரீதிக்காக யாக யஜ்ஞங்களை பண்ணுறது. இப்படி யாக யஜ்ஞத்தினால தேவர்களுக்கு பட்ட கடனையும் அடிச்சிடுறோம். அடுத்தது என்ன? 3வது கடன், பிரஜயா பித்ருப்யா, நல்ல சந்ததிகள் ஏற்பட்டுட்டாக்க பிதர்களுக்கப்பட்ட கடன்கள்லாம் போயிடுது. இப்படி புத்திரனை பெறுவதனால பிதர்கள் எல்லாம் திருப்தி அடைகிறா, அவருக்கப்பட்ட கடன்களையும் அடைச்சுடுறியா. பிரஜயாகி மனுஷ்ய பூர்ணஹா, மனிதன் எப்பொழுது பூர்ணனாக ஆறான்? மனுஷனாக பிறந்த ஜென்மாவை எப்ப இவனுக்கு பலனுடையதாக ஆறுதுன்னு கேட்டா, பிரஜயாகி மனுஷ்ய பூர்ணஹா, சந்ததிகள் புத்திரபாகியத்தினால நம்ம மனுஷாருடைய வாழ்க்கையானது முடிவு பெறுகிறது. இந்த 3 கடனையும் அடிச்சுட்டாக்க அப்புறம் சந்நியாசம் பண்ணிக்கலாம். சந்நியாசங்கிறது இந்த 3 கடனை அடிக்காம சந்நியாசம் பண்ணிக்க கூடாது. அதனால்தான் பிராயசக அநேகமாக வைஷ்ணவ சன்னியாசிகள் பிரம்மச்சாரியிலேருந்து வரமாட்டா, கிரகஸ்தனா இருந்த பிறகுதான் சந்நியாசம் பண்ணிக்கிறது. சில பேர் அதுக்கு விதிவிலக்கு. ஆதியம் சுடகோபர் சுவாமி பிரம்மச்சாரியிலேருந்தே பண்ணிட்டார். நவீனத்திலையும் சில பேர் பிரம்மச்சாரிலேயே, இப்பவும் சில பேர் பிரம்மச்சாரிலேயே சந்நியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்வைத சன்னியாசிகள்லாம் பிரம்மச்சாரிலேயே சந்நியாசம் பண்ணிப்பா. ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகள் கிரகஸ்தனான பிறகுதான் இவனுக்கு வைராக்கியம் வரும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவா. அது இல்லை, சந்ததி ஏற்பட்ட பிறகு அந்த பிதர்களுடைய கடன் போறது, கடனை அடைச்ச பிறகு சந்நியாசம் பண்ணிக்கிறதா இருந்தா சந்நியாசம் அப்படி பண்ணிக்கணும். அதுபோது எல்லாரும் சந்நியாசம் பண்ணிட்டாக்க ஒத்த 2 பேர் இருக்கிறவர்களுக்கு பிக்ஷை சாதிக்கிறதுக்காக வராங்க. எல்லாரும் சந்நியாசம் பண்ணிட்டா யாரும் பிக்ஷை சாதிக்க வரா. அப்படி அந்த குறையானது தசரதற்கு இருந்துதான். அந்த குறை இருந்தது, பெரிய குறை தான். இப்ப ஜெயநகர் ஆசிரமத்துக்கு அப்படியே அழிச்சுட்டு போகும். நேரம் துளசி தோட்டத்தில் ஐஷங்கரை பிரார்த்திச்சுண்டு ஐஷங்கர் ஆகா இப்பயே வந்துடுறேன் அப்படின்னு சாய்ச்சு வந்துட்டு எத்தனை நாள் வேணாலும் ஆராதிக்கலாம், டிசம்பர் காத்துன்னு இருக்கான் அப்படின்னு சாய்ச்சாச்சு. ஐஷங்கரை பிரார்த்திச்சுட்டு ஐஷங்கர் அந்த வாகனத்தில் எழுதணும். இஞ்சிமேடு கண்ணமாச்சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சாரதி. இஞ்சிமேடு கண்ணமாச்சார் தேனாவளம் ஐஷங்கர் காலத்திலேருந்தே அவர் கூட இருந்தவர். எனக்கும் ரொம்ப வேண்டியவர். பூர்ண வேதாத்தியனம் பண்ணவர். அப்போ சாரதியாக இருந்தவா யாருன்னா பூர்ண வேதாத்தியனம் பண்ணவர் அவர். மதுராந்தகத்திலேயே வித்தியார்த்தியாக இருந்தவர் தான். அவருடைய தம்பி கூட இப்போ திருவள்ளூரில் ராகவன் இருக்கார், ஆராதகராக இருக்கார். தமிழ்நாடு குமார் ராகவன் இருக்க ஆராதகராக இருக்கார் திருவள்ளூர். அப்படி ஐஷங்கர்
அங்கே ஏற்றத்துக்குள்ள ஆண்டவன் வேகமாக அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டிட்டு ஜெயநகர் வந்துட்டார். ஐஷங்கருக்கு பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்கு இங்கேயும் வந்துட்டார். என்ன அப்படி அனுப்பிச்சுட்டு வேற ஏதாவது டாக்ஸி பிடிச்சி வந்ததா அப்படின்னு கேட்டார் ஐஷங்கர். அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவன் வேகமா ஏடியாகும் இல்லையா? இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன் எப்படி ஏடியாகும். இங்கே ஏடியாச்சு, அவ்வளவு வேகமா ஏடியாச்சு. ஐஷங்கருக்கு வரத்துக்கு கொஞ்சம் விளம்பரம் ஆயிடுத்து, டிராஃபிக்கில் ஏதோ சிரமம் கொஞ்சம் விளம்பரம் ஆயிடுத்து, அதுக்குள்ளேயும் அங்கே ஆண்டவன் ஏடியாச்சு. இப்போ விஷயம் எதுக்கு வரேன் அப்படின்னாக்க, காலத்தை க்ஷேமம் பண்ணுறதுக்கோசரம் ஓட்டலை, பெரியவான் சமயத்தில் நடந்த ஒரு சாஸ்திரமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. மண்டபத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னிதியில் மண்டபம் கல்யாண மண்டபத்தில் ஆசனம் போட்டு ஐஷங்கரை இலை பண்ணியாச்சு. தான் கிருஷ்ணா கீழே உட்காண்டாச்சு. மாந்தோல் கூட கிருஷ்ணாஜனம் கூட போட்டுக்கல. ஏன் ஆசனம் இல்லையா? இவ்வளவுதான் மண்டபம் பெருசாக கட்டுறது, ஒரு வெள்ளி ஆசனம் போட்டுக்க பணம் கொடுக்கலையா? கைங்கரியவரை சிஷ்யா எல்லாம் கொடுக்கலையா? அல்லது சுவாமிக்கு மனசு வரலையோ பண்ணிக்கிறதுக்கு? நானும் கீழே உட்காருங்க அப்படின்னு. இல்லை இங்கே தான் எழுதுக்கணும் அப்படின்னு. இது பெரிய விவாதம் நடந்தது. என்னை மட்டம் தட்டணும்னு என்னை ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு கீழே உட்காந்துருக்கு. அந்த சுவாமிக்கு ஆசனம் கொடுக்காம இவர் ஆசனத்தில் உட்காந்துருக்காருன்னு எல்லாரும் என்னை வம்பரக்கணும். அதுக்கோசம் தானே இங்கே திருவள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசனத்தை நகர்த்து சொல்லிட்டு கீழே வெளியாச்சு ஐஷங்கர். அப்புறம் சுவாகத பத்திரிகை சமர்ப்பிச்சாச்சு. ரிசும்ம வைபவத்தை பற்றி ஐஷங்கர் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவன் பிரார்த்திச்சாச்சு. அப்போ ரிசும்ம வைபவத்தை இங்கே சொல்லலாமே அப்படின்னு ஆண்டவனை நியமிச்சாச்சு. அப்போ ஆண்டவன் எடுத்துட்ட ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு ரிசும்ம வைபவத்தை சொல்லி 1/2 மணி நேரம் ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஐஷங்கர் ரிசும்மனுடைய வைபவத்தை ஐஷங்கர் சாதிச்சாச்சு. அந்த பாகவத ஸ்லோகம் சொல்றேன், அதுக்கும் இந்த தசரதனுடைய புத்திர ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார்த்துக்குவாரு. சொல்லியிருக்கு பாகவதம். சுகபிரம்மம் சொன்னவர் சுகபிரம்மம் சொல்லியிருக்கார். தஸ்மாத் பிதாமே பூயேத துரந்தாதே துத்தராதே அகாதே பூதஸ்தே சாந்தயா திருஷ்டியா திருஷ்டா திருஷ்டா கிருபணவத்சலஹா. நரசிம்மனை குறித்து பேசுறார். பிரகலாத ஆழ்வான் பேசுறார். என்ன அழகா பதத்தை கவனிங்கோ. பாகவத ஸ்லோகம் நெருடுன்னு முன்னே சொல்லி நெருடு என்ன, அதை பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அது இலகிடும். முதல்ல கஷ்டம் பண்ணும் பொழுது பழக்கப்படுத்திட்டா இலகிடும். மைசூர் பாகு மாதிரி முதல்ல சரியா வராது. ஸ்லோகம் முதல்ல படிச்சா சரியா வராது. திருப்பியும் போட்டு கடைசி பாருங்கோ இலகிடும். அந்த மாதிரி பாகவத ஸ்லோகம் சொல்லதான் சுலபமாக இருக்கும், சொல்றதுக்கு வரும். பிரகலாதன் பெருமான் பகவான் வந்து ரிசும்மன் இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமாள் கொஞ்ச நாள் பிரகலாதனோடு பேசணும்னு திருவள்ளுவர். ஏன்னா அந்த அவதாரம் எதுக்கு எடுத்த அவதாரம்னா பிரகலாதனுக்கோசரம் எடுத்த அவதாரம், ஒரு பக்தனுக்கோசரம் எடுத்த அவதாரம்ங்கிறார் சுவாமி. ஒரு குழந்தைக்கோசரம் எடுத்த அவதாரம் பிரகலாதம். எப்படிப்பட்ட குழந்தைன்னு அவன் வித்தியாசம் பார்க்கல. தானவசிஷோஹோ பக்தஸ்ய தானவசிஷோஹோ பரிபாலனாய. இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு ஆண்டவன் பாகவத ஸ்லோகத்தை எடுத்துட்டு அர்த்தம் சொல்லியாது. ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு படுத்தி ஆண்டவன் சாதிச்சார். ஒரு குழந்தைக்கோசரம் அவதாரம் பண்ணின அவதாரம் சிம்மாவதாரம். அவன் பக்தியை மாத்திரம்தான் பார்க்கிறான். இது அசுர குழந்தைன்னு பார்க்கல. தானவசிஷோ பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய. அங்க பக்தி இருக்காங்க, அதை மாத்திரம் பார்த்துடுறான். எங்குமுடன் கண்ணன் எல்லா இடத்திலையும் அவன் இருக்காங்கிறது தன்னுடைய தகப்பனாருக்கு சொன்னான். அந்த பக்தி கோசனம் நிருசிம்மன் அவதாரம் பண்ணினார். அந்த பக்தனுடைய வார்த்தை பொய்யா போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஒரு அவதாரம் பண்ணானே. பொதுவாக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் ஒவ்வொரு யுகந்தோறும் அவதாரம் பண்றாங்கிறது அவனே சொல்றான். கீதையில அவதார ரகசியத்துல சந்தர்ப்பத்தில் சொல்றான். பக்தனுடையதான வார்த்தை பொய்யா போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் எல்லா இடத்திலையும் நிருசிம்மன் ஆவிர்பவிச்சான். அதுதான் இங்க தேசியனுக்கு திருவுள்ள. அவனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்கோசரம் ஒரு தூணை காண்பிச்சுட்டு அங்க அடிக்கிறதுக்கு அவனை ஏற்பாடு பண்ற சமயத்துல அந்த இடத்துல இல்லாம போய் வேற தூணை அடிக்கிறதுக்கு போனான்னா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னியே, இந்த தூண்ல இருப்பானான்னு கேட்டா இந்த தூண்ல இருக்கான்னா, திடீர்னு அவன் இரண்யகசிபு மாத்திட்டு வேற தூண்ல அடிச்சு அங்க இல்லாம போயிருந்தா, அங்க பகவான் இல்லாம போயிருந்தாக்க பக்தனுடைய வார்த்தை பொய்யா போயிருக்குமே. அதுக்கோசரம் எல்லா இடத்தையும் நிருசிம்மன் ரூபத்தை எடுத்துட்டாராம், விக்கிரக ரூபத்தை எடுத்துட்டாராம். ஸ்தம்பைகவர்ய மதுனாபி கரீஷநூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படி இதெல்லாம் சொல்லி ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி நிருசிம்மனை ஆராதிக்கிறத விட நிருசிம்மனை ஆராதிக்கிறவான ஆராதிச்சா விசேஷம் அப்படின்னு பாசுரத்தை எடுத்து சொல்லி, அது நிருசிம்மனை ஆராதனத்தை விட நிருசிம்மனை ஆராதிக்கிற ஐஷங்கரை ஆராதிச்சாக்க விசேஷமான அனுகிரகம் கிடைக்கும்னு இங்கே சுவாமியை நான் ஏழை பண்ணேன் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். சரி, இதுக்கும் தசரத புத்திர ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப சம்பந்தப்படுத்தி பாகவத ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. ஓ, இப்படி பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு ஐஷங்கர் கேட்டாச்சு. விளையாட்டு ஐஷங்கருக்கு தெரியாதுன்னு விளையாட்டா கேட்டாச்சு. தஸ்மாத் பிதாமே பூயேதாம், என்ன அழகான பதம் பாருங்கோ. சுகபிரம்மம் துரந்தாது துஸ்தராது அகாது. சிம்மாசனத்தில் பெருமாள் எழுதினார். சீக்கிரம் அவதார காரியம் முடிய போறது. அவதாரத்தை முடிச்சுட்டு இரண்யகசிபு வதம் ஆயிடுத்து, அவதார காரியம் முடிஞ்சு போயிடுத்து. பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா, பிரகலாதனும் ஸ்தோத்திரம் பண்ணினா, நான் அவதாரத்தை சமாபனம் பண்ணிக்க போறேன், முடிச்சுக்க போறேன். பிரகலாதா, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு சொன்னான். உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, இதை கேட்டால் நான் தரேன். அவதாரத்தை முடிச்சுக்க போறேன், சங்கல்பிக்க போறேன். இந்த அவதாரம் முடிய போறது, முகூர்த்த காலம் இல்லையா இந்த சிம்மாவதாரம் அப்படின்னு பெருமாள் பிரகலாதனை பார்த்து கேட்கிறார். அப்ப பிரகலாதன் பெருமாளை பார்த்து கேட்கிறார், வேற என்ன உன்னிடத்துல நான் கேட்க போறேன்? எங்க அப்பா பண்ணக்கூடாத தப்பெல்லாம் எங்க அப்பா பண்ணியிருக்கார். அவர் பண்ணாத அபராதம் எதுவுமே கிடையாது. அவருக்கு அப்படிப்பட்ட அபராதிகளையும் ரட்சிக்கக்கூடியதான வத்சலன் நீ. இதுதான் சுகபிரம்மம் பிரகலாதனுடைய வாக்கியமா பேசுறார். தஸ்மாத் பிதாமே பூயேதா, பூயேதான்னு அவர் சுத்தமாகட்டும், எல்லா பாவத்திலிருந்தும் அவர் விடுபடட்டும். இருக்கும்போது அப்பா சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேன்னா, ஹிரண்யாய நமஹான்னு சொன்னாக்க சொல்ல மாட்டேன்ட்டான். சிவன் நாராயணுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருந்தான். அவர் போயிட்டார். போன உடனே நல்ல கதியை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை பிரகலாதன். அவர் நல்ல கதியை அடையணும்னா, மோட்சம் அடையணும்னா அவருக்கு விரோதமா இருக்கிறது பாபம் தான் விரோதமா இருக்கு. அவர் பண்ணினதான கணக்கற்ற பாபங்கள். தஸ்மாத் பிதாமே பூயேதாம், என்னுடைய தகப்பனார் இவ்வளவுன்னு சொல்ல முடியாதபடி பாபங்கள் எல்லாம் அபராதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். அந்த பாவங்களுக்கு முடிவே கிடையாதுன்றார் பிரகலாதனே தகப்பனாரை பத்தி. துரந்தாது துஸ்தராது அகாது, அகாதுன்னா பாவம், அகம்னா பாவம். அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெற்று மோட்சத்துக்கு போகணும். இப்படிப்பட்ட பாபிஷ்டர்களை கூட பகவான் சரணாகதி பண்ணிட்டாக்க ரட்சிச்சிடுவான், காப்பாற்றிடுவான். ஆனால் அவன் சரணாகதி பண்ணலையே, ஆனால் பாவம் பண்ணி இருக்கான். அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவன் நரகத்துக்கு தானே போகணும். நரகத்துக்கு போட போறாரே அப்பாங்கிற கவலை புத்திரன்.
அதை கவலைப்படுறதுக்கு ஒரு புத்திரன் வேணும், கவலைப்படுறதுக்கு ஒரு புத்திரன் வேணுமா? ஏன் புத்திரிகள்லாம் கவலைப்பட மாட்டோம்? அது என்ன புத்திரன் மாத்திரம் வேணும்? பொம்னாட்டி விஷயங்கள்லாம் தான் ஜாஸ்தி கவலைப்படுறது அப்பா அம்மாவை பற்றி. புத்திரன்னு அவசியம் இல்லை சுவாமி. கடைசியில் சித்தாந்தத்தை கொண்டு முடிச்சுடுவோம். இதில் ஒரு தர்மசாஸ்திரங்கள் இருக்கு, கேள்வி இருக்கு. பிரபன்னர்களுக்கெல்லாம் எப்படி சந்ததி இல்லைன்னா மோட்சம் உண்டா கிடையாதா? அப்போ எதுக்கு பிரபத்தி பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு அடுத்தது கேள்வி கேட்டுருவாள். முடிச்சோடனே வந்துடுவாள். அடுத்தது கேள்வி கேட்டுருவா, பிரபத்தி பண்ணிண்டாக்க மோட்சம் உண்டுன்னு சொல்லியிருக்கு, நீ என்னமோ புத்திரன் இல்லைன்னா மோட்சம் கிடையாதுன்னு கதை விடுறேன் சுவாமி. இன்னும் கதை விடுறேன். அதுவும் ஐயங்கார் ராமாயணம். கதையிலையும் ராமாயணத்தில் ஐயங்கார் ராமாயணம், கதை விடுற ராமாயணம். தேவருக்கு ரொம்ப கிருபை உண்டு. உமது கோபமானது அந்த கருணையினால இவன் பண்ணினதான அந்த பாவம் அத்தனையும் போயிடும். கட்டாட்சிச்சுட்டாக்க பாவம் போகாத பாவம் ஏது? எங்க அப்பாவுடைய பாவங்கள் எல்லாம் நீர் மன்னிச்சு அவருக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரா. தஸ்மாத் பிதாமே பூயேதா துரந்தாத் துஸ்தராத் அகாத் பூதத்தே சாந்தயா திருஷ்டியா திருஷ்டா கர்ணவத்சலா. கருணை உள்ளவனேன்னு கேட்கிற. அதுக்கு பெருமாள் சொல்ற பதில் பாருங்கோ. இதுதான் ஆண்டவன் சொன்ன பதில். பெருமாள் பதில் சொல்றாரா, பிரகலாதா உன்னுடைய தகப்பனாருக்கு எப்படிப்பட்ட பாபங்கள் பண்ணினாலும் என் கருணையினால போகக்கூட முடியாத பாவம் எதுவுமே இல்லைங்கிறது வாஸ்தவம் தான். சரணம்னு வந்துட்டான்னாக்க எதிவா ராவண ஸ்வயம்னு மன்னிக்கிற தன்மை எனக்கு உண்டு. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லடா. அவர் மோட்சத்துக்கு போறதுக்கு உன்னை போன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாண்டே அதுவே மோட்சத்துக்கு போயிட்டான். அவிஷங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. கண்ணுல அவரையும் மீறி ஜனம் வந்துடுச்சு. இப்படி சூக்ஷ்மமா பாகவதத்திலேருந்து ஆண்டவன் சாதிச்சாச்ச பார்த்துட்டு, ஆக நான் எதடா போக்க போறேன், உன்னை பெற்றெடுத்திருக்காரு, பிரகலாதனை பெற்றெடுத்திருக்காரு. இந்த புத்திரனை பெற்றெடுத்ததுனாலேயே அவன் உயர்ந்த கதிக்கு போயிடுவான்னு பதில் சொல்றாரா பெருமாள். த்ரிஹி சப்தவஹி பிதா பூதா. ரிசும்மனுடைய பதில். த்ரிஹி சப்தபிஹி பிதா பூதா பித்ருபிஹி சகசே அனகதே அனகா யஹா சாதோ அஸ்ய குலே ஜாதஹ பவான்மயி குலபாவனஹ. அவனுக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு அவனுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் 7 தலைமுறைக்கு உன்னுடைய சம்பந்தத்தினால அவள்லாம் பாபங்களா பண்ணியிருந்தாலும் கூட உன்னை புத்திரனா பெற்றெடுத்த ஒரே காரணத்தினாலேயே அவர்கள் 7 தலைமுறையும் உயர்ந்த கதிக்கு போயிடுவார். அப்படிப்பட்ட பக்தன் பிரகலாதன். அந்த பிரகலாதனை அனுகிரகம் பண்ண நிருசிம்மன், அந்த நிருசிம்மனை ஆராதிக்கிற அழிசிங்கர். ஆகையினால இது 3 சேர்ந்து எனக்கு ஆராதிக்கிறதுக்கு கிடைக்குமா? ஆகையினால இதுக்கோசரம் தான் நான் ஆராதிக்கிறேன்னு ஒரு சந்தர்ப்பத்தில் சாதிச்சாச்சு. அப்புறம் ஸ்ரீமத் ராமாயணம் வரும்போது எப்ப சொன்னாலும் இந்த பிரகலாத வைபவத்தை சொல்லாம ஆண்டவன் இருந்தாகாது. ஆக என் வார்த்தையை காப்பாற்றுறதுக்கோசரம் அவதரித்த பகவானே, சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்யா போயிருக்கும், எல்லா இடத்துலையும் நீ மாத்திரம் ஆவிர்பவிக்கலன்னாக்க எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னே அது பொய்யா போயிடுத்தேன்னு சாஸ்திரங்கள்லாம் பொய்யுன்னு சொல்லியிருப்பா. அப்ப பிரகலாதன் சொன்னானா, என் வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு மாத்திரம் நீ அவதரிக்கல, சாஸ்திரங்களை ரட்சிப்பதற்காகவும். இப்படி எல்லா இடத்துலையும் நிருசிம்மன் அந்த சமயத்தில் அவதரிக்காம இருந்திருந்தா சாஸ்திரங்களும் பொய்யுன்னு போயிருக்குமே அப்படிங்கிறத ஐசிங்கர் சொல்லியாச்சு. அப்புறம் நான் ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன்னு சொல்லியாச்சோ இல்லையோ. இந்த மாதிரி சாஸ்திரங்களையும் ஜனங்கள் நம்பணும் இல்லையோ, விசுவாசம் வரணும் இல்லையோ. சாஸ்திரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு அந்தர் பகிச்சதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. அப்படி இல்லாம போயிருந்தாக்க சாஸ்திரம் பொய்யா போயிருக்குமே, அதுக்கோசரம் எல்லா இடத்துலையும் நிருசிம்மன் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி, யார் பகவானிடத்தில் உண்மையான பக்தியோடு இருக்காளோ
அந்த பக்தனுடைய சம்பந்தத்தினாலேயும் பக்தனுடைய அனுகிரகத்தினாலேயுமே அவளுடைய சந்ததிகள்லாம் உயர்ந்த கதிக்கு போறது. அப்ப விசும்பன் பிரகலாதனை பார்த்து சொல்றாராம், நீ ஒரு வார்த்தை, எங்க அப்பா பண்ணினதான அபராதத்தெல்லாம் நீ மன்னிச்சு உன்னுடைய கருணையினால மன்னிச்சு அவருக்கு உயர்ந்த கதியை கொடுக்கணும்னு நீ கேட்ட. சரி, நானும் உன் வார்த்தையை கேட்டு அவரை மன்னிச்சு இருந்துடலாம், அவனும் என்னுடைய கிருபைக்கு பாத்திரமாயிடுவான், நானும் உயர்ந்த கதியை கொடுத்துடுவேன். நீ வரமாக இதை மாத்திரம் நீ கேட்டிருந்தாக்க என்ன ஏற்பட்டிருக்கும்? இரண்யனுக்கு மாத்திரம் கேட்டிருக்கோம். நீ அப்படி இல்லாமல் என்ன கேட்டேன்னா, நீ அவனுக்கு புத்திரனாக பிறந்த காரணத்தினாலே உனதுடைய தகப்பனார் மாத்திரமில்லை, முன்னிருந்த பின்னிருந்த 21 தலைமுறைகளும் உன்னுடைய சம்பந்தத்தினாலேயே மோட்சத்துக்கு போயிடுவா அப்படின்னு விசும்பன் பிரகலாதனை பார்த்து சொல்ற. அக நாசீது வம்சகரஸ்ருதா. ஆகையினால புத்திர பேரு பலருக்கு பிதர்களுக்கெல்லாம் கூட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு புத்திர பேரு இருக்கு. புத்திரனை பெற்றால் அவ சந்ததிகளுக்கெல்லாம் கூட நல்ல கதி கிடைக்கும். அதனால்தான் குழந்தை பிறந்த உடனே ஓதி போய் இவன் தகப்பனாரானவன் நதியில போய் ஸ்நானம் போய் குதிச்சு ஸ்நானம் பண்றான். ஆஸ்போடையந்தி பிதரா அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்றது. இப்படிப்பட்ட புத்திரன் தனக்கு இல்லையேங்கிற குறை இருந்ததா? எல்லா விதமான சௌகரியங்களும் இருந்தும் கூட நாசீதி வம்சகரசுதா, புத்திரன் இல்லைங்கிற சோகம் நியாயமான சோகம், அது தசரத சக்கரவர்த்திக்கு இருந்தது. இப்படி குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறார் தசரதன். இன்னும் ஒருத்தர் வருத்தப்படுறார். யார் வருத்தப்படுறாருன்னா, தேவிகி வருத்தப்படுறதா குலசேகர ஆழ்வார் வருத்தப்படுறார். அதுதான் இன்னைக்கு 2 பாசுரங்களை சொல்லி அனுபவிச்சாக்க, தேவிகி ஸ்தானத்தில் இருந்து தன்னை தேவிகியா பாவிச்சுண்டு யசோதியா பாவிச்சுண்டு பெரியாழ்வார் எப்படி பாசுரம் பேசினாரோ அந்த மாதிரி தேவிகியா பாவிச்சுண்டு தேவிகியினுடைய நிலையில இருந்து தேவிகி வருத்தப்பட்டாலாம், எனக்கு குழந்தை இல்லையே. குழந்தைன்னா கிருஷ்ணன் தான் குழந்தையா பிறந்திருக்காருன்னா இருக்கா? எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாரு. எனக்கு பிறந்த குழந்தை தான், கிட்டக்க இருந்து அணைச்சிக்க முடியலையே, கட்டிக்க முடியலையே, முத்தம் கொடுக்க முடியலையே அப்படின்னு தேவிகி பட்சத்தில் குலசேகர ஆழ்வார் இருந்து 10 பாசுரங்களால எனக்கு இப்படி குழந்தை இல்லையே, ஒரு புத்திரன் இல்லையே, புத்திரன் இல்லையேன்னு தேவிகி வருத்தப்படுறது சொல்றார். ஆண்டவன் 10 பாசுரத்தையும் அர்த்தம் சொல்லியாடும். அது 10 பாசுரங்களும் அவருக்கு நொற்று. அவருக்கு சின்ன வயசுலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து அருட்செயலாம் அப்படியே நொற்றுவானத்தினால, அர்த்தத்தோடு நொற்றுவானத்தினால 10 பாசுரத்துக்கும் அர்த்தம் சாதிச்சுடுவார். நான் 1-2 பாசுரம் மாத்திரம் நான் சொல்றேன். பிரபந்த பாசுரங்களும் நொற்று கிடையாது. ஆனால் அவர் சொன்னது சொல்லணும் போது ஆசையா இருக்கு, அதை சொல்லிடுறேன் பாருங்க. தேவிகி புலம்புறாரா, தசரதன் புலம்புற மாதிரி. எங்க பண்றார்? சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீதி வம்சகரஸ்ருதா. சோகிச்சுருக்கார், அதுக்கோசரம் தபஸ் பண்ணார், புலம்புறார். இங்க ஆழ்வார் சாதிக்கிறார் பாருங்க. வடிக்கொள் அஞ்சனமெழுது செம்மலர்கண் மருவி மேல் இனிதொன்றினை நோக்கி முடக்கி சேவடி மலர் சிறுகருந்தால் பொலியும் நீர்முகில் குழவியே போல அடக்கி ஆறச் செஞ்சிரு விரலனைத்தும் அங்கையோடு அனைத்து அணையில் கிடந்த கிடக்கை கண்டிடப் பெற்றிலேன் அந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனே. என்ன பாவம் பண்ணியிருந்தா எனக்கு அந்த குழந்தை பக்கத்தில் வச்சுட்டு கட்டிக்க முடியலையே, அணைச்சிக்க முடியலையே, முத்தம் கொடுக்க முடியலையே, நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருப்பேன். அதனால என்ன பாவம் பண்ணினேனோ தெரியலையே. என்னடா விட்டுருக்குன்னா, குழந்தை பிறந்த தொற்றுள்ள விட்டுருக்காளாம். குழந்தை தொற்றுள்ள விட்டுருக்காளாம். தேவிகியினுடைய புலம்பலை குலசேகர ஆழ்வார் தேவிகி ஸ்தானத்தில் இருந்து அனுபவிக்கிறார். வடிக்கொள் அஞ்சனம் எழுது
வடிக்கொள் அஞ்சனம் எழுது செம்மலர்கண் மருவி மேல் இனிதொன்றினை நோக்கி முடைக்கு சேவடி மலர் சிறுகருந்தால். குழந்தை என்ன பண்றா, தொற்றுல விட்டுருக்காலும் ஆச்சரியமா விட்டுட்டு பொம்மையெல்லாம் மேலே கட்டி வச்சிருக்காங்க. பொம்மையை பார்த்துட்டு குழந்தை விளையாடும். இது பார்க்க வச்சுன்னு விளையாடுது பாருக்கா குழந்தை. வச்சுன்னு விளையாடுமா, காலை தூக்கிக்குமா, காலை தூக்கிண்டு அது என்ன பண்ணுமா, சுப்புமா, காலை தூக்கிட்டு சுப்பிடுமா குழந்தை. வேறு கிருஷ்ணனை கூட தேவநாதனை கூட தேவநாயக பஞ்சாசத்தில் தேசியன் பேசுகிற அப்படி ஆலையில படுத்துன்னு இருக்கிற குழந்தை பாருங்க, காலை கிட்டக்க கொண்டு வந்து வாய்க்கிட்ட கொண்டு வந்துட்டு அது அனுபவிக்கும், இந்த ரசத்தை அனுபவிக்கும். அதை மாதிரி ரசக்கத்தையை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே, என்ன பாவம் பண்ணி இருக்கு. அந்த குழந்தைய அது மாதிரி பார்க்கணும். கிடைக்கை கண்டிட பெற்றிலேன். அந்த மாதிரி குழந்தை தொற்றுள்ள படுத்துண்டு காலை வாய்க்கிட்ட கொண்டு போய் அதை சூப்பி சாப்பிட்றத பார்க்கறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையே, நான் என்ன பாவம் பண்ணினேன். குழந்தை கிருஷ்ணன் பிறந்திருந்தும் கூட அந்த மாதிரி பார்க்கலையே. கிடைக்கை கண்டிட பெற்றிலே நந்தோ கேசவா கெடுவேனே. நிச்சயமாக பாக்கியமில்லாதவர்களாக நான் ஆயிட்டேன். அப்படிப்பட்ட பாவங்களை பெற்று நான் அடைஞ்சிருக்கேன். இன்னொரு பாசுரத்தில் வேறு விதமாக அனுபவிக்கிறார். இதே குலசேகர ஆழ்வாரு தேவிகளுடைய புலம்பலாக அனுபவிக்கிறார். என்ன பண்றதுன்னா, குழந்தை கொஞ்சம் படுத்துன்றதை சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது. நடக்க ஆரம்பிச்ச அப்புறம் குழந்தை விளையாட ஆரம்பிச்சுதான். இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தேவிகைக்கு தெரிவிக்க அப்பப்போ நியூஸ் போடுறது. இங்க யசோதையினிடத்துல வளர்ந்தாலும் அங்க கிருஷ்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற நியூஸ் எல்லாம் வருது, அப்பப்போ வருதான். குழந்தை இப்ப விளையாடுறது, குழந்தை இப்ப கவுந்துக்கிறது, குழந்தை இப்ப தவிடுறது அப்படின்லாம் நியூஸ் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி யசோதையினிடத்துல குழந்தை கிருஷ்ணன் வளர்ந்தாலும் அப்பப்போ நியூஸ் போகும், அப்பப்போ சொல்லியிருப்பான். அதை பார்த்த உடனே தேவிக்கு குழந்தை ஞாபகம் வந்துடும். யசோதை அனுபவிக்கிற அனுபவம்லாம் நமக்கு ஏற்படலேன்னு அப்பப்போ நினைச்சுப்பா. நம்முடைய பாவம் தான், குழந்தை நம்மகிட்ட இந்த இதெல்லாம் பார்க்க முடியலேன்னு. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சானா கிருஷ்ணன். நடையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நட கற்றுக் கொடுக்கறது அப்படியே தெரியுது தேவகிக்கு எல்லாம். குழந்தைக்கு நட கற்றுக் கொடுக்குறா யசோதை. அதுக்கோசரம் ஒரு சக்கரை நாக்க வைக்கிற இந்த வண்டியை வச்சுட்டு அந்த காலத்துல போடுறது கை பிடிச்சிக்கிறா. நட 2 கையும் பிடிச்சின்னு இப்படி நடக்கிறாங்க. இதை பார்த்து தேசிகன் சிரிச்சாராம். தேசிகன் எங்க இருந்தார் இப்ப அப்படின்னு கேட்டாருன்னா, அவருடைய அனுபவம். குலசேகர ஆழ்வார் மாத்திரம் எப்ப இருந்தார், அவருடைய அனுபவம் தானே. ராமச்சரித்திரத்தை கேட்டு ராமனைய இந்த காட்சியை நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு அனுபவம் ஆழ்வார்களுக்கு வந்ததோ இல்லையோ. இந்த மாதிரி நடக்கத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தேசிகன் சிரிச்சானா அழுதார். யாருக்கு நடக்கத்து கொடுக்குறாரு? 3 லோகத்தையும் அளந்த தத்துவம் இருக்கு பாருங்கோ. வாமனாவதாரத்தில் 3 அடி மண் யாச்சகம் கேட்டு இந்த லோகத்தெல்லாம் அளந்து தன்னுடைய சொத்துன்னு எந்த பிரம்மம் இருந்ததோ அந்த பிரம்மம் தானே கிருஷ்ணனா வந்திருக்கான். இதுக்கு நடகத்து கொடுக்கிறானே யசோதா. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. தேசிகன் சாதிக்கிறார். பதைஹி திரிவிக்ராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம். பவ்யாசயா பாவித பாலபாவம். அவனும் நட தெரியாதவன் மாதிரி நடிச்சாங்க. பவ்யாசயா பாவித பாலபாவம் கரேன சங்கிருக்கிய கராம்புஜாங்கிரமோ சஞ்சாரயாமாச சனைர் யசோதா. இவ கையினால அவன் கையை பிடிச்சிருந்தான் பாருங்கோ. அங்க தேசிகன் பதம் போடுறாரு பாருங்கோ. யசோத கையினால கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சிருந்தான்னு போடணும். கரேன யசோத தன் கையினாலே எந்த கையை பிடிச்சா? கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சா. கிருஷ்ணனுடைய கையை வெறும் கையின்னு சொல்லல, கரா அம்புஜா அக்ரம் தாமரை போன்ற கையை பிடிச்சாங்க. இவனுக்கு வெறும் கை, தாமரை போன்ற கையை பிடிச்சாரு. 3 லோகத்தையும் அளந்த சர்வேஸ்வரனுக்கு அப்படின்னு இதை நினைச்சிருந்து தேவகிக்கு ஒரே புலம்பலாம். யசோதை கை பிடிச்சி நடகத்து கொடுக்கிறாளே, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே.
நம்முடைய பாபம்தான் அது. பெருமாள் கிட்ட நாம குழந்தைகிட்ட இருக்க முடியலன்னு இப்படி வருத்தப்படுறார். ஒரு பாசுரத்தில் இன்னொரு பாசுரத்தில் சொல்ற, குழந்தை விளையாடுறதுதான் ஆச்சரியமா, குழந்தை விளையாடிட்டு வர்றதுதான். குழந்தை எப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணுமோ என்னமோ, பசிக்கணுமோ என்னமோ அப்படின்னு பார்த்தா குழந்தைய எட்டி பார்க்குற, குழந்தை நல்லா விளையாடிட்டு இருக்கான் கிருஷ்ணன். சரி விளையாடிட்டு வரட்டும், அதுக்குள்ளேயும் நாம் சாப்பிட்டுடுவோம். குழந்தை வந்து கேட்டால் ஏதாவது ஆகாரம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சாப்பிடலான்னு ஸ்தலசுத்தி பண்ணிட்டாங்க. ஸ்தலசுத்தி பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அவளே தான் போட்டுக்கணும். பாவம், இவர் மாத்திரம் நல்லா உபச்சாரம் பண்ணணும், அவளுக்கு அவரே தான் எடுத்து போட்டுக்கணும். சில இடத்துல போனா போகிறதுன்னு சில சமயத்தில் நானும் சாதிக்கவா நீயே போட்டுக்கிறியான்டுவான். கேட்கும்போது நான் சாதிக்கவா நீயே போட்டுக்கிறியான்னுவான். போகும்போது நானே போட்டுக்கிறேன்னு போடுவேன். கேட்குற உபச்சாரத்திலேயே இவளே போட்டுட்டான் போது அப்படி வேண்டாம் இருப்பா. சில பேர் கேட்பா, சலசுத்தி பண்ணிட்டாலும் எடுத்து வச்சுட்டாலும் சாப்பிட்டு இருந்தா யாரு சாப்பிட்டு இருந்தாலும் ஆச்சரியமா சாப்பிட்டு இருந்த தாயார் சாப்பிட்டு இருந்த, அங்கேருந்து குழந்தை ஓடி வந்துதான் விளையாடு வந்ததோ இல்லையோ, அங்கேருந்து ஓடி வந்து அப்படியே தாயார் சாப்பிட்டு இருக்கிற இலையில சாத்தை பிடுங்கி சாப்பிட்டு, தாயார் இலையில போட்டுட்டோ இல்லையோ அந்த சாத்தை இதுவும் குழந்தை எடுத்து கை அலும்புல கால் அலும்புல ஒன்றும் ஆச்சாரங்கள்லாம் இல்லை, அதையே எடுத்து சாப்பிட்டுதான் குழந்தை தானே பரவாயில்லைன்னு பாட்டாலாம். குழந்தை போட்டு மீதி என்ன பண்ணாலும் தாயார் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னாக்க அதுவே நமக்கு புருஷார்த்தம்னு நினச்சிருந்தோம். ஆக பெருமாள் கண்டருளின பிறகு நாம் அதை எடுத்துட்டோன்னு சேஷம்னாக்க ஆச்சாரம் எல்லாம் பார்க்க வேண்டாம். குழந்தை தொட்டாக்க புரிகிறதா? குழந்தை தொட்டாக்க ஒன்றும் ஆச்சாரம் பார்க்க வேண்டாம், அதனால எடுத்து போட்டுதான். இதை ஆழ்வார் சொல்றார் பாருங்கோ. வண்ண செஞ்சிரு கைவிரல் அனைத்தும். இந்த பெருமாளுடைய திருக்கைகள் எப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்கான். இந்த குழந்தை வந்து எடுத்தாக்க கையழகை அனுபவிக்கணும்னு தோன்றதே ஒழிய விளையாடிட்டு குழந்தை வந்து கையெழம்பாம நாம சாப்பிட்ற பிரசாதத்தை எடுத்துன்னு சொல்றதுக்கு வரல, தாயாருக்கு மனசு வரல. அந்த கையை பார்த்துட்டு மயங்கி போறார். பெருமாள் திருமணியில பாசுரம் இது. வண்ண செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரி வாய் கொண்ட அனுஷிலின் மிச்சில். மிச்சில்னா பாக்கின்னு அர்த்தம். சாப்பிட்டு இருக்கிறதுல பாதி சாப்பிட்டுட்டு அந்த சேஷத்தை எடுத்து இவர் சாப்பிட்றாள் தாயார். உண்ண பெற்றிலேன் ஓ கொடுவினையேன், ஓ கொடுவினையேன். ஆழ்வார் பாசு இப்படியே பாசு ஐயோன்னு அழ ஆரம்பிச்சுட்டாலும் தேவிக்கு அழ ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி லோகத்திலெல்லாம் குழந்தை விளையாடிட்டு வந்து நம்ம சாப்பிட்ற பிரசாதத்தை வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பக்கத்தாத்துல போறதே நம்ம ஆத்துல இல்லையே, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே. உண்ண பெற்றிலே அந்த குழந்தை வந்து அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டது போக பாக்கி இருக்கிற சாதத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு பாக்கியம் இல்லாம பாபம் பண்ணிட்டேனேன்னு தேவகி புலம்பராடாம். என்னை என் செய்ய பெற்றது எம்மோய, என்ன பாபம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கும், இது எனக்கு கிடைக்கலையே, பக்கத்தாத்துல எல்லாம் கிடைக்கிறதே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தேவகி புலம்புறதாக குலசேகராழ்வார் இந்த மாதிரி புள்ள இல்லையே, தனக்கு பக்கத்தில் இருந்து அனுபவிக்கிறதுக்கு தனக்கு பாக்கியம் இல்லையேன்னா குழந்தை வந்துதான் ஆச்சரியமா. இன்னொரு பாசுரத்தில் சொல்றாரு, அதுவும் அழகான பாசுரம். அது குழந்தை சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும், குழந்தை சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா. இது ஆண்டவன் மீன் தான் இந்த இடத்துல ஒரு கதையை கூட சாதிப்பார் ஆண்டவன். ரொம்ப அழகாக இருக்கும். சில சமயத்தில் ஓட்டின்னு போயிடுவார், சில சமயத்தில் கதையை சாதிப்பார், சுருக்கமாக சாதிச்சுவார். சில இடத்துல சொல்லுவா கதையே எல்லாம் தெரியும், சொல்லுவா கதை சொல்றது. என்னன்னா ஏகாதசி வந்துதான் ஸ்ரீரங்கத்தில், ஏகாதசி வந்ததோ இல்லையோ, ஏகாதசி அன்னைக்கு ஹரிதினம்னு பேர். ஏகாதசி ஹரிதினம்னு விஷ்ணு தினம்னு அர்த்தம். என்ன பண்ணார், இதெல்லாம் நாரதர் தான் ஆரம்பிச்சார் முதல்ல. எப்படா பார்க்கணும்னு அயல்வாடிக்கு ஒரு நாள் நாரதர் வந்தார். வந்து என்ன பண்ணார், நந்தகோபுரை பார்த்தார். அப்பா உங்கள்கிட்ட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கே, சாட்சாத் மகாவிஷ்ணுவாக்கும், சாமானியப்பட்டவன் இல்லை. நீ என்ன பண்ற, ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு காத்தால துவாதசி திதி இருக்கும் பொழுது
பாரணை பண்ணிடு அப்படின்னு சொன்னார். அவர் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்குன்னு சொன்னார். தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, அப்படிதான் உபவாசம் இருக்கணும் சாஸ்திரம். நிர்ஜல உபவாசம், ஜலம் கூட தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிரமம் இருக்கு. தீர்த்தம் சாப்பிடலான்னு வச்சுட்டு இருக்கான். தீர்த்தம் சாப்பிடலான்னு என்ன பண்றதுன்னா, தீர்த்த ஸ்தானத்தில் சில பேர் காஃபியை வச்சுட்டு கேட்டாரு காஃபி சாப்பிட. ஒரு சுவாமி எழுந்தார், ஏகாதசி உபவாசிலிருந்து துவாதசிக்கு வந்தாராம். புரியுதா? துவாதசி அன்னைக்கு எங்காத்திலே இன்னைக்கு பாரணம் பண்ணணும்னு ஒரு சுவாமி கூட்டார். உபவாசம் இருக்கிற சுவாமியும் அந்த சுவாமியும் ரெண்டு பேருமே உபவாசம் இருந்தால் நாளைக்கு எங்காத்திலே பாரணை வச்சுக்கணும் அப்படின்னு. ஆகா வேஷா வந்துடுது. சரி, இந்த சுவாமியும் குறிப்பிட்டபடி பாரணைக்கு வந்துவிட்டார். மறுநாள் வந்துவிட்டார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் போய் முன்கூட்டி பண்ண வேண்டிய வைஷ்ய தெய்வங்கள்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், தலை சுத்தி பண்ணி சுத்தமாக இருக்கும், இதோ வந்துடுறேன்னு ஆற்றுல அவள்கிட்ட சொல்லிவிட்டு தலை சுத்தி பண்ணி வந்துடுவான்னு பார்த்தா, அவள் ஆம்பியாளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டாப் வைக்கணும்னு ஆசையம் வரும். இந்த பிராமண ஆற்றுக்கார் பிரதிதினமும் ஒருத்தர ஆற்றுக்கு சாப்பிடுவேன் இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. பண்ணி பார்க்குற அவளுன்னா சரி, நாளைக்கு ஆற்றுக்கு சாப்பிட வந்துடும், நாளைக்கு ஆற்றுக்கு சாப்பிட வந்துடும் அப்படின்னு சொன்னாலாம். சரி வந்தாலாம். சரி இப்படியே திருப்பி விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுடுவோன்னு முடிவு பண்ணாலாம். சுவாமி உட்கார வச்சா, சுவாமி வந்தேலா காபி சாப்பிட்டேலான்னு கேட்டான். காபி சாப்பிட்டேலா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இன்னும் சாப்பிடலன்னாலும், இதை பாவனை பண்ணுறதுன்னு வந்திருக்காரு. காபி சாப்பிடலன்னு இல்லை அப்படின்னாதான். சரின்னு சொல்லிட்டு காஃபி தரேன்னு சொல்லி, சரி காஃபியோடு அனுப்பிச்சிடுவோன்னு அவள் பார்த்தா. என்ன காஃபி கொண்டு கொடுத்தாலாம். காஃபி சாப்பிட்டாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, உங்கள் ஆற்றுக்காரர் கூட்டுக்கார் பாரணி கோஷம் வந்திருக்கேன். ஐயோ காஃபி அனுப்பிச்சுட்டீரே, காஃபி சாப்பிட்டீரே, பாரணிக்கு முன்னால் எதுவும் சாப்பிடக்கூடாது, காஃபி சாப்பிட்டீரேன்னு அவர் சொன்னாராம். இது ஜலபாரணன்னு வச்சுக்க, சகாரத்தில் பண்ண முடியலன்னா ஜலத்தினால பாரணை பண்ணலான்னு இருக்கு. ஜலபாரணையில் சேரும். அசிதா அனுசிதா கியாபா யதா வித்யக்தி ரீகிதாக விரதலோப பயாதேவ கரிஷ்யே ஜலபாரணா அப்படின்னு பாகவதத்தில் ஸ்லோகம் இருக்கு. அதனால இது ஜலபாரணையில் சேர்த்துக்கிறேன். சகாலத்தில் பாரணை பண்ண முடியலன்னு தீர்த்தத்தினால பாரணை பண்ணலான்னு இருக்கு. ஆன்மீகத்தில் வேறு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது உபதேசமாக பெற்றுக்கணும். அது நேருது, அந்த மாதிரி நேருது உண்டு. அதுக்குள்ளேயும் தனி அல்ப துவாதிசியாக இருந்தாக்க எப்படி பண்ண முடியும்? இது ஜலபாரணை சேர்த்துக்கிறேன்னாரா வந்த சுவாமி. அதுக்கு அவர் சொன்னாரா, ஜலத்தில் பாரணை பண்ணாதானே ஜலபாரணை. இப்போ உங்காத்து காஃபி எப்படி இருந்ததுன்னு வரோம், உங்காத்து காஃபி இப்போ எப்படி இருந்ததுன்னு வரோம். அந்த கதவை பாருங்க. அந்த மாதிரி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தாலும் வைசானவாப்பா, வைசானவா தான் இதெல்லாம் ஜாஸ்தி இருப்பா. கதை அந்த பிராமணன் சொல்லிட்டு ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து உபவாசம் இருந்தாலும், ரெண்டு பொம்நாட்டிகள், வயசான பொம்நாட்டிகள் ரெண்டு பேர் இருந்தாலும், ரெண்டு பேரும் பாட்டிமார்களாம், பேரம்பேச்சியெல்லாம் பெற்றெடுத்தோம். ஆச்சரியமா ஏகாதசி உபவாசம் இருந்தால் துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணணுமோ இல்லையோ, பாரணை பண்ணிட்டு வந்து திண்ணையில் வந்து உட்காண்டா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா. இன்னும் பெருமாள் சத் விஷயங்கள் பேச போகிறார், வேற ஒன்றும் பேச போகிறது, தர்மசாஸ்திர விஷயங்கள் பேச போகிறார் அப்படின்னு ஒரு பாட்டி இன்னொரு பாட்டியை பார்த்து கேட்டாலாம். பாரணை ஆழ்த்தோ அப்படின்னாலும், பாரணை ஆழ்த்து அப்படின்னாலும் அந்த பாட்டி. சரி பாட்டி ஆழ்த்தான்னு பார்த்துட்டியா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பாட்டி சொன்னாலாம், பாரணை பண்ண வேண்டியதுதான், ஆனால் வந்து அதுக்கான இலையை தேடின்னு இருக்கேன், கிடைக்கல, உங்கள் ஆற்றுல இருந்தால் இலையை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இலை எந்த இலையில சாப்பிடணும்னு சாஸ்திரம் இருக்கு. வாழை இலையில சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. வாழை இலையில சாப்பிட பேத்தி இலையில சாப்பிடணுமா, புரிஞ்சுதா? பேத்தி இலைன்னு பேத்தி மரம்னு ஒரு மரம் இருக்கு, அதுலேருந்து பரிசு மரம் மேலூரில் பக்கம் போனேன்னா அந்த பேத்தி இலை கிடைக்கும். தம்பரையாண்டனுக்கு அங்கேருந்து வருமா அந்த பேத்தி இலை, துவாதசிக்கு. அடுத்தது பலா இலையில சாப்பிடணும். பலா மரம் தெரியுமா, பலாப்பழம், அந்த பலா இலையில சாப்பிடணும். ஒன்றும் இல்லைன்னாக்க அடுத்தது என்னென்ன சாப்பிட்றதுன்னு, சரகுலையாவது சாப்பிடும்போ பச்சை இலையில சாப்பிடாதுங்க. சரகுலையாவது சாப்பிடும்போ கடைசி பட்சம் பச்சை இலையில சாப்பிடக்கூடாது. இலை அகப்படையிலேயே என்ன பண்ணுறதுன்னு கேட்டால்,
எந்த இலையில சாப்பிட்டேன்னு இவளுக்கு விசாரம் தெரிஞ்சுக்கணும். எந்த இலையில சாப்பிட்டேன்? வாழை இலையில தான் சாப்பிட்டேன், இலை ஒன்றும் கிடைக்கல, வாழை இலையில தான் சாப்பிட்டேன்னு. ஐயோ, துவாதிசி பலனே போயிட்டு வாழை இலையில சாப்பிட்டியே அப்படின்னு சொன்னான். சகாலத்தில் பாரணை பண்ணணும், திரையோதிசியில் பாரணை பண்ணக்கூடாது. அதனால்தான் ஜலபாரணை பண்றது. துவாதசீம் ஹந்தி திரையோதசியாம் பாரணா. திரையோதிசி திதியில எவன் ஒருவன் பாரணை பண்றானோ 12 துவாதசி பாரணை பண்ண பலன் அதனால போயிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இல்லை ஏகாதசி உபவாசம் இருந்தால்தானே துவாதசி பாரணை பண்ணணும்னு கேட்டான். இல்லப்பா, ஏகாதசி விரதம் தனி, துவாதசி விரதம் தனி. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இல்லைன்னாலும் கூட சகாலத்தில் துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்னும் வாழை இல்லை சாப்பிட்டேன்னு சொல்றியே, இது துவாதசி பலனே போயிடுத்தே, இப்படி பண்ணிவிட்டியே, ஏகாதசி உபவாசம் இருந்து பாரணை பலனே போயிடுத்தே அப்படின்னா. சரி, அடுத்த துவாதசிலேருந்து பேத்தி இலையை வர வச்சு பண்ணிடலான்னு இவர் சொன்ன உபதேசத்தை கேட்டா, பேத்தி இலையில தான் சாப்பிடணும் அப்படின்னா. பேத்தி இலையில சாப்பிடணும்னா எங்கே போகிறது? பேத்தி இலை, பேத்தி இலைக்கும் எந்த இலைக்கும் வித்தியாசம் தெரியல. பேத்தி இலைன்னு அவர் சொன்னான். உடனே அடுத்த துவாதசி ஏகாதசி வந்தது, உபவாசம் இருந்தா துவாதசிக்கு வந்தா என்ன இலையிலன்னு கேட்டாருன்னா, பொன் வைத்து பேத்தி வந்திருந்தா. பொன் வைத்து பேத்தி வந்திருந்தா அவளை உட்கார வச்சு இடம் போட்டு சாப்பிட வச்சுட்டு அதில் உட்காந்து சாப்பிட்டா. மறுநாள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா, என்ன இலையில சாப்பிட்டேன்னா, பேத்தி இலையில சாப்பிட்டேன், பேத்தி இலையில சாப்பிட்டேன் அப்படின்னா. இதைதான் இங்கே சொல்றார் ஆழ்வார் பாசுரத்தில். கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணா தவந்தெழுது தளர்ந்தோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து, செம்பொடி ஆடி வந்து, புழுதியிலெல்லாம் விளையாடுறதுதான் குழந்தை. அது தெரியுது, தெரியுது. தெருவில் புழுதியில் விளையாண்டு வருது. எந்த மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ உன்ன பெற்றிலே ஓ கொடுவினே. இந்த மாதிரி குழந்தை வந்து குழந்தை சாப்பிட்ட எடுத்து சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும். அது ஒரு புருஷார்த்தத்தை அடைஞ்ச மாதிரி அர்த்தம். அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அந்த சேடத்தை தான் நாம் சாப்பிடணும்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, அது ஒரு புருஷார்த்தம். அந்த மாதிரி குழந்தை வந்து நாம் சாப்பிட்டு இருக்கும் போது இடையில வந்து இருக்கிற பிரசாதத்தை தெருவில் விளையாடிண்டு அப்படியே ஓடி வந்து எடுத்து சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு தேவிக்கு புலம்புறதாக. ஒரு புத்திரன் இல்லையேன்னு இவ வந்து புலம்பினாலாம். தேவி ஸ்தானத்தில் குலசேகராழ்வார் பண்ணார். இதுக்கு இன்னும் நடுவு கதையெல்லாம் ஆண்டவன் சாட்சியாகும். ஆச்சரியம். சரி, இப்படி ஆசையாக இருக்கே அப்படின்னாங்க. ஒரு குழந்தை தெருவில் விளையாடித்தான். அதே மாதிரி தோப்பனார் சாப்பிட்டு இருந்தான். இப்போ தாயாருடைய டேர்ன் போய் தோப்பனார் சாப்பிட்டு இருந்தான். தகப்பனார் சாப்பிட்டு இருந்தான்னா, தகப்பனார் சாப்பிட்டு இருந்தால் அந்த குழந்தை அதே மாதிரியே விளையாட்டு வந்து பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுது. இந்த புழுதி கூட போடல, கைகால கூட அலம்பில, அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்டுதான். அது அப்போ தகப்பனாருடைய மார்பில் வந்து கட்டின்னு தான் சாப்பிடும்போது. சில குழந்தைங்க வந்து பின்னால் வந்து கட்டிக்கும் பாருங்க, அந்த மாதிரி கட்டின்னு தான். புழுதி எல்லாம் இவன் மேலே பட்டுருக்கான். மேலே பட்டாலும் பரவாயில்ல, பூணலில் போட்டுருக்கான். ஆச்சரியமாக பூணல் போட்டிருக்காரு. அந்த பூணலில் போட்டு தான் அத்தனையும் போச்சு, அனாச்சாரமாக போச்சு அப்படின்னு ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி வரேன்ட்டு போனாராம். இந்த குழந்தை இந்த மாதிரி மேலே பட்டு கொடுத்தேன்னு. இந்த மாதிரி குழந்தை வந்து மேலே வந்து கட்டிண்டாக்க அது வந்து தெய்வமாக நினைக்கணுமா, புருஷார்த்தமாக நினைக்கணுமா? அப்படி நினைக்காமல் அது மேலே பட்டு கொடுத்து ஆச்சாரம் போயிடுத்துன்னு சொன்னாக்க எப்படி இருக்கோ, அந்த மாதிரி குழந்தை வந்து கட்டிக்கிறதுக்கு என்ன மார்பை தழுவிக்கிறதுக்கு கிருஷ்ணன் பக்கத்தில் இல்லையே, நான் என்ன பாபம் பண்ணினேன் அப்படின்னு குலசேகராழ்வார் தேவிக்கு புலம்புறதா. எந்த மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ உன்ன பெற்றிலேன் ஓ கொடுவினையே. நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாக்க இந்த மாதிரி பாக்கியம் எனக்கு குழந்தை வந்து சாப்பிட்ற பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடணும்னுதான எனக்கு பாக்கியம் கிடைக்கலையே. எல்லாம் யசோதைக்கு கிடைக்கிறது. எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே அப்படின்னு சொன்னா. இந்த மாதிரி இந்த 10 பாசனத்துக்கும் அர்த்தம் சாதிப்பார். ரொம்ப நாழி ஆயிடும் 10 பாசனத்தையும் சொன்னாக்க.
இப்படி ஒவ்வொன்றா சொல்லின்னு இருக்கா. அடிக்கடி நான் ஒரு பாசனம் சொல்லுவேன், ஆண்டவன் சொல்கிற பாசனம். என்ன பண்ணுற ஆச்சரியமா, ரொம்ப நல்ல பாசனம் பாருங்க. குழந்தை தயிர் வெண்ணெய் பால் திருடுறாராம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் திருடுறாரா, உள்ளுக்குள்ள சந்தோஷம். தயிர் வெண்ணெய் பால் கிருஷ்ணன் திருடி சாப்பிட்றதுக்கு சந்தோஷம். ஆனால் திருடட்டும், நம்பாத்தில் இருக்கிறத திருடட்டும், பக்கத்தாத்தில் போய் திருடுறது தான் பிடிக்கல. அவள்லாம் வந்து புகார் சொல்கிறா. புகார் சொன்னாக்க யசோதை மிரட்டுறாள், கழியை வச்சுட்டு மிரட்டுறாளா. ஏன் இந்த மாதிரி பண்ண, நீ இந்த மாதிரி பண்ணலாமா, நம்பாத்தில் தயிர் வெண்ணெய் பால் இல்லையா, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தியே அப்படின்னு பெரம்பெடுத்து அடிக்கிறக்க வராளாம். இவன் கெஞ்சறானான், என்ன அடிக்காதம்மா, அந்த குழந்தை பாவத்தை பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே அடிக்க தோணாது. சில பேர் அடிக்க வரத்துக்கு முன்னாலேயே அழ ஆரம்பிச்சுன்னு சில குழந்தை அழுதுட்டா அடிக்கிறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி நிலையை இருந்ததா. செஞ்சிருவாய் நினைப்பதுவும், இந்த குழந்தை அழுறதை பார்த்த உடனே அடிக்கிறதுக்கு வந்த யசோதை அடிக்கிறதுக்கு மனசு வராமல், சரி ஒரு மிரட்டும் போட்டுட்டு பயம் வரட்டும், இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கட்டும்னு போயிட்டு போகிற. போன உடனே அண்ணன்ட போன உடனே பயிற்சி காமிக்க ஆரம்பித்தான். என்ன அடிக்க முடிஞ்சுதாம்னாலே அப்படின்னு பயிற்சி காமிக்க ஆரம்பித்தானா. இந்த மாதிரி எனக்கு குழந்தை இருந்து அந்த குழந்தைய கொஞ்சத்துக்கு பாக்கியம் எனக்கு இல்லையே. மணிவா இடை முத்தம் தருதலும், குழந்தைய கிட்டக்க கூப்பிட்டு நாம முத்தம் கொடுத்து அந்த குழந்தை நமக்கு முத்தம் கொடுத்து அந்த முத்தம் கொடுக்குமே, அதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லையே. உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள்குளிர. குழந்தைய பார்ப்பாளா, பார்த்த உடனே உங்க அப்பாவையே உரிச்சுன்னு வந்திருக்கடா நீ அப்படின்னு சொல்லுவாள். சொல்லுவா பாருங்க, அப்பாவையே உரிச்சுன்னு வந்திருக்க, அம்மாவையே உரிச்சுன்னு வந்திருக்கு. இப்போ பொன்னாட்டு தாயார் சொல்றாளா, உங்க அப்பாவையே உரிச்சுன்னு வந்திருக்கடா நீ அப்படின்னு சொல்றாளாம். உந்தன் தாதையை போலும், உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உயிர் உள்குளிர. இதெல்லாம் யாருக்கு கிடைச்சதுன்னா, திருவிழேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே. யசோதைக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சது, தனக்கு அப்படி புத்தன் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு ஏக்கம் இருந்தது, புலம்பல் இருந்ததுதான். அதே மாதிரி நாசீது வம்சகர்ஷுதா, தசரத சக்கரவர்த்திக்கும் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் வந்துதான். சரி இப்படியே போயிட்டு இருந்தாக்க என்ன இருக்காது, வம்சகரஸ்ருதா அப்படின்னு கேட்டா. இவ்வளவு தர்மஜன், சாஸ்திரம் படித்தவன், அனுஷ்டானம் பண்றான் தர்மத்தை, ஏன் கிடைக்கல, குழந்தை ஏன் பிறக்கல அப்படின்னு கேட்டா. ஒருவேளை பெருமானை சரியா திருவாராதனம் பண்ணலையோ, சாஸ்திரத்தை சொல்லி சொல்றதோடு மட்டும் இருந்து அனுஷ்டானத்தில் கொண்டு வரலையோ, ஏதாவது ஒரு பாவம் இருந்தால் தானே, பிரதிபந்தகம் இருந்தால் தானே நமக்கு அபீஷ்டம் பூர்த்தியாகாமல் போகும். எந்த பாவம் இருந்ததுன்னா எல்லாம் இருந்தது. கிரமப்படி தர்மம் தெரிஞ்சவன், கிரமப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தவன் அவன். அந்த மாதிரி புண்ணியமும் பண்ணியிருக்கான், எல்லா சுகிருதமும் இருக்கு. நீங்க கேட்கிறான் பாருங்க, இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சந்ததிக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டான். எல்லாம் கேட்டது நியாயம்தான், தபஸ் பண்ணது நியாயம்தான். ஆனா என்ன கேட்டுவிட்டான்னா, இந்த வம்ச விருத்திக்கு குழந்தை வேணும்னு கேட்டுவிட்டானா தசரதி. அதனால என்ன ஆச்சுனாக்க, பிரதி தினமும் பெருமாளை சேவிப்பார். இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குலதனம் தானே நம்முடைய ரங்கநாதன். ரங்கநாதன் இந்த ரங்க விமானத்தை சேவிப்பாங்க, பிரதட்சணம் பண்ணுவாங்க. சில பேர் தாயார் நவராத்திரியில 7 பிரதட்சணம் 9 பிரதட்சணம் அப்படின்னு பிரதட்சணம் பிரதட்சணத்துக்கு போயிட்டு எத்தனை பிரதட்சணம் அப்படின்னா, இல்லை ஒரே பிரதட்சணம் தான். அந்த நாளில் போயிட்டு இருந்தேன், 10 பிரதட்சணம் போனேன், இத்தனை பிரதட்சணம் 108 பிரதட்சணம் பண்ணிட்டேன், வேண்டிட்டேன் பண்ணிட்டேன். இப்போ பிரதட்சணம் வேணா ஒரு தடவைக்கு மேலே நடக்க முடியலன்னா, அங்கேயும் உள்ள போக முடியல, அப்படி இருக்கு கூட்டம். ஆச்சரியமா இருக்கு. நாசீதி வம்சகரஸ்ருதா, இந்த ரங்க விமானத்தை பிரதி தினமும் பிரதட்சணம் பண்ணுவாராம் தசரத சக்கரவர்த்தி. அதே மாதிரி கௌசல்யாதேவியும் ரங்க விமானத்தை பிரதட்சணம் பண்ணுவானா. அங்கேருந்து தானே, அயோத்தியிலேருந்து தானே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது ரங்க விமானம். அது பண்ணும்பொழுது தசரத சக்கரவர்த்தி ரங்க விமானத்தை பார்த்து கேட்பாரா, நாசீது வம்சகரஸ்ருதா,
இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டார். இப்படி தர்மிஷ்டரா இருக்கார், சாஸ்திரம் தெரிஞ்சவரா இருக்கார், ரிஷியாக இருக்கார், ராஜாவாகவும் இருக்கார், பிரஜைகளை நல்லா நடத்துறார், நல்ல அறவழியில நடத்திட்டு இருக்கார். இப்படி இருந்து இவருக்கு ஒரு புல்லும் கொடுக்கூடாதோ அந்த ரங்கநாதன்? ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டார்னா, இவர் கேட்டாரோ இல்லையோ இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டார். அவ என்ன பண்ணா, கௌசல்யாதேவி அவளும் பிரதட்சணம் பண்ண. நீங்க பார்த்து சில சமயத்துல 2 பேரும் சேர்ந்து போவா. எங்க போவான்னா ஓட்டு போட போவா. ஆம்பியா முன்னாடி 2 பேரும் ஸ்கூட்டர்ல போவா. பார்த்துருக்கீங்களா? ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட போவா. கேட்பா, ஓட்டு போட்டு இவ ஸ்திரீகள் தனியா போறா, புருஷால் தனியா போறா, சேர்ந்து விடுறது இல்லை இல்லையா? தனியா இவ போறா. போயிட்டு வந்து மெனக்கட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பா பொம்னாட்டி. கான்ஃபிடென்ஷியல் அது. ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ யாருக்கு போட்டேன்னா அவளும் சொல்லலை இவளும் சொல்லலை. அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா கடைசியில் வந்தப்புறம் நான் அவளுக்கு தான் போட்டேன் இவாளுக்கு தான் போட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பரிமாறிக்கிறார் பாருங்க. கௌசல்யாதேவியும் ரங்க விமானத்தை சேவிச்சா, தசரதனும் ரங்க விமானத்தை சேவிச்சா. ஆசீது வம்சகர சுதஹான்னு போட்டிருக்கு. சுதார்த்தம் தப்பியமானசிய, பிள்ளைக்கோதரம் தபஸ் பண்ணான்னு முதல்ல சொன்ன சுத சப்தம். நாசீது வம்சகர சுதஹா, இங்க சுதஹான்னு வருது. 2 பேரும் பிள்ளை வேணும்னா, தசரதன் இக்ஷ்வாகு வம்சத்துக்கு பிள்ளை வேணும்னா, கௌசல்யாதேவி லோகத்தை பரிபாலனம் பண்றதுக்கு பிள்ளை வேணும். இது ஆஞ்சநேயன் இடத்துல சொல்றாளாம் இவ சீதா சொல்றா. ராமனை பெற்றெடுத்தா கௌசல்யாதேவி. ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கௌசல்யா லோகவர்த்தாரும் சுஷுவேயம் மனஸ்வினி. ஆகியனால பிள்ளை வேணும்னு மாத்திரம் கேட்டாக்க பெரும் புத்திரனை கொடுத்துருக்கலாம். இந்த லோகத்தையே பரிக்கக்கூடிய பிள்ளை வேணும்னு கௌசல்யாதேவி கேட்டதுனால அது வரையும் காத்துட்டு டிலே ஆச்சு. அவ்வளவுதான். அதுக்கு டிலேக்கு காரணமாகும் என்ன? அதுக்குள்ளேயும் அந்த தேவர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணணும். நான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து ராவண சம்ஹாரம் பண்றேன்னு இவ்வளவும் நடக்கணும், பெருமாள் சங்கல்பிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கௌசல்யாதேவியும் கேட்டாருன்னா லோகபர்த்தாரம். லோகபர்த்தான்னு லோகத்தெல்லாம் பரிக்கிறவன் அர்த்தம். பர்த்தான்னு சொன்னாக்க குடும்பத்தை பரிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். குடும்ப பொறுப்பெல்லாம் இவன் பாவம் தேவன்னு பார்த்துக்கிறான். குடும்பத்தெல்லாம் பரிக்கிறதுனால பர்த்தான்னு பேரு. சமஸ்தமான லோகத்தையும் பரிக்கக்கூட பிள்ளை வேணும்னு அவ கேட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி விளம்பமாச்சு. இவன் வெறும் பிள்ளை வேணும்னா சுதார்த்தம் தப்பியமானசிய, இவன் கேட்டுண்டபடி பிள்ளையும் கொடுத்தா. கௌசல்யாதேவி பிரார்த்திச்சின்றபடியும் லோகபர்த்தாவாக ராமனை கொடுக்கிறார். இப்படி புத்திரன் இல்லைங்கிற குறையானது ஏற்பட்டது. உடனே வசிஷ்டரை கூப்பிட்டார். சரி, நாம் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்படுறேன், அதோடு புத்திரகாமேஷ்டி யாகமும் 2ஐயும் சேர்த்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. நம்ம வம்சத்துக்கு நல்ல புத்திரனாக இருக்கணும், அப்படிப்பட்ட யாகத்தை நீர் பண்ணும். எல்லா வித்வான்களையும் கூப்பிடும், எல்லா ரிஷிகளையும் கூப்பிடும். வித்வான்கள்லாம் அத்தனை பேரும் வருவா. மந்திரலோபம் இல்லாமல் கிரியாலோபம் இல்லாமல் யாகத்தை நடத்தணும். எந்த இடத்துல யாகம் பண்ணலாம், எந்த இடத்துல யாகம் பண்ணினாக்க உடனே பலன் கிடைக்குமோ அந்த இடத்துல யாகம் பண்ணணும். யாகத்துக்கு நடத்துறதுக்கு வேண்டிய இடத்தெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடத்தை தேர்ந்தெடுத்து அஸ்வமேத யாகத்தை பண்றதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண சொல்லி நியமிக்க போற. அது அஸ்வமேத யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் 2மே நாளைக்கு நடந்துடும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீரங்கநாயக்யை நமः. ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः.
ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ. நாளை காத்தாறு திருப்பாவே, நாளை காத்தாரியும் நிசும்மாவதாரம் மாரிமலை முழஞ்சல் பாசுரத்தில் நிசும்மாவதாரத்தை சொல்லி பெருமாள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றாங்கிற கிரமத்தை நாளைக்கு சொல்லி